பார்ட்னர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வாழ்க்கையில நிறைய இடத்துல நமக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும். நம்மளோட வாழ்க்கையை வந்து அவங்களோட பகிர்ந்து கொள்ள வரும்போது அவங்க எல்லாத்தையும் தான் விட்டுட்டு வருவாங்க. அவங்க வீட்டில் அவங்க சொந்த பந்தம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாமே விட்டுட்டு நமக்காக வரும்போது நம்ம உண்மையா இல்லை அப்படின்னு அவங்களுக்கு அதோட பெரிய துரோகம் வேற எதுவுமே இல்லை. அவங்க உலகம் ரொம்ப சின்னது, அவங்களுக்கு எங்களை தவிர வேற எதுவுமே தெரியாது. அவங்க கிட்ட நம்ம ஒரு நாளில் ஒரு கொஞ்சம் மணி நேரமாவது அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்கறது அல்லது சொல்றது அல்லது செயல் மூலம் காட்டுறது, அதை தவிர அவங்க வேற எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. கூடுதலாக எல்லா பெண்களுமே அப்படித்தான். என்னோட வைஃப்னு மட்டும் நான் சொல்லலை, எல்லாருக்குமே அன்பான ஒரு உள்ளம் நமக்காக இருக்கு, ஒரு கேரிங்கான ஒரு சோல் நம்ம கூட இருக்காரு. அதே மாதிரி உண்மையான லவ்வை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். அவங்க இல்லாத போது நம்ம இந்த மாதிரி ஒரு தனிமையான இடத்துல வந்து யோசிக்கும் போது தான் அதனோட அருமை தெரியும். ஸோ அதனால இருக்கும்போதே எல்லாரையுமே சந்தோஷமா வச்சிருங்க, எல்லார்கிட்டையும் அன்பா இருங்க. யார் நம்ம கிட்ட அன்பை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அன்பை திருப்பி கொடுங்க. ஏன்னா அது மட்டும்தான் வாழ்க்கையில என்னைக்குமே விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். பட் இதே மாதிரி நிறைய பேர் உங்க மனசுக்குள்ள ஃபீலிங்ஸ் வச்சிருப்பீங்க, பட் வெளியால சொல்ல மாட்டீங்க. எதையாவது வெளியால காட்டுங்க, அப்பதான் அடுத்தவங்களுக்கும் நம்ம இதெல்லாமே ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும், நம்ம எவ்வளவு லவ் பண்றோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். என்னவாகிறேன், எங்கு போகிறேன், வழிகள் தெரிந்தும் தொலைந்து போகிறேன்.